முருகன் அருளால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்ப நம்ம மார்ச் மாதத்துக்கு வந்துட்டு இருக்கோம். மார்ச் மாதம் அதாவது இப்ப வந்து பிள்ளைகள் அதாவது குழந்தைகள் வந்து என்ன படிக்கலாம் ஏது படிக்கலாம் அப்படின்ற மாதிரி அமைப்புகள்ல இப்ப எல்லா பெற்றோர்களும் தேடிட்டு இருப்பீங்க. அதாவது ஒரு ஜாதகத்துல செவ்வாய் செவ்வாய் வந்து நல்லா இருக்கிறாரு, அதாவது சுபத்துவமா இருக்கிறாரு, 2 10 இடங்களோடு தொடர்பு கொள்றாரு. அதாவது 2ஆம் இடம் வந்து காசு வரக்கூடிய இடம், 10ஆம் இடம் வந்து காசு தொழில் ஸ்தானம் சொல்லுவாங்க, 2ஆம் இடம் வந்து பணபரஸ்தானம். இந்த 2 10 இடங்களோடு தொடர்பு கொள்ற கிரகங்கள், அதாவது புதன் தொடர்பு கொள்றாரு, புதன் சுபத்துவமா இருக்கிறாரு, யோக தசைகளும் நடக்குது அப்படின்னா புதனோட கணக்கு வழக்கு, கம்ப்யூட்டரு, நவீன தொழில்நுட்பத்துறை அந்த மாதிரி அமையும். செவ்வாய் நல்லா இருக்கிறாரு, மருத்துவம், விளையாட்டு, கட்டிடம், சிவில் இன்ஜினியர்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அமைப்புகள். செவ்வாய் நல்லா இருக்கிறாரா, புதன் நல்லா இருக்கிறாரா, இல்ல சந்திரன் நல்லா இருக்கிறாரு, சனி நல்லா இருக்கிறாரு. சனினா வந்து கால்நடை துறை, வேளாண் துறை அந்த மாதிரி அமைப்புகள்ல சனி பகவான் வர்றாரு. அதே மாதிரி கடல் சார்ந்து, நீர் சார்ந்து சந்திரன் வருவாங்க. அதனால வந்து எந்த கிரகங்கள் ஒருத்தருக்கு வந்து சுபத்துவமா இருக்குது, முதல்நிலை சுபத்துவமா இருந்து யோக தசைகள் இருந்தா அந்த மாதிரி அமைப்புகள்ல படிப்பாங்க. எந்த படிப்புகள் படிப்பாங்கன்னு தெளிவா சொல்லலாம். இப்ப படிக்கிறதுக்கு சூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்கவுங்க பசங்களோட ஜாதகத்தை துல்லியமா கணிச்சு அவங்களுக்கு என்ன வரும், கணக்கு வருமா இல்ல மருத்துவத்துறையில வருமா, எந்த கிரகம் நல்லா இருப்பாருன்னு தெளிவா சொல்லலாம். அவர் எந்த அமைப்புகள், அவருக்கே ஆர்வம் எந்த அமைப்புல ஆர்வம் இருக்குது அப்படின்னு தெளிவா சொல்லலாம். எந்த துறையில போனா அவர் நல்லா ஷைன் பண்ணுவாரு, அதாவது நல்லா சம்பாதிப்பாரு அப்படின்னு தெளிவா சொல்லலாம். இப்ப மார்ச் மாதத்துக்கு உண்டான பொது பலன்களை பார்ப்போம். என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த நிலையில இருக்கிறாங்க அப்படின்னா, குரு பகவான் மிதனத்துல இருப்பாங்க. ஆரம்பத்திலே குரு பகவானை சொல்லிடலாம், ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை, குரு பார்வை தான் எல்லாருக்கும் வேணும். குரு மிதனத்துல இருப்பாரு. மிதனத்துல இருந்து துலாம் ராசியை பார்ப்பாரு. துலாம் ராசி, தனுசு ராசி, கும்பராசி, இந்த 3 ராசிகள்ல மிதனத்துல இருந்து இந்த 3 ராசியை பார்ப்பாரு. இந்த ராசிக்காரங்கெல்லாம் தனி சிறப்பா இருக்கும், அதாவது நல்ல அமைப்புகளா இருக்கும். அதே மாதிரி சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய், ராகு 5 கிரகங்கள் வந்து கும்பத்துல இருப்பாங்க. கேது சிம்மத்துல இருப்பாரு. கேது பகவான் வந்து சிம்மத்துல இருப்பாரு. அதே மாதிரி உச்சமடைவார். சுக்கிரன் வந்து இந்த காலகட்டத்துல உச்சமடைகிறது ஒரு தனி சிறப்பு. மீனத்துல உச்சமடைவார் சுக்கிரன் வந்து ஒரு நாள் மட்டும்தான் இங்க இருப்பாரு. மீதி 24 நாள் மீனத்துல உச்சமடைவாரு, சனியோட சேர்வாரு. அதுக்கப்புறம் கடைசி வாரம் மேசத்துக்கு போயிடுவாரு. சூரியன், சுக்கிரன், சனி மீனத்திலையும், சூரியன், புதன், செவ்வாய், ராகு 4 கிரகம் கும்பத்திலையும் இருப்பாங்க. இதை வச்சு இந்த மார்ச் மாதத்துக்கு உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு ராசிக்கும். மேசராசி வந்து ராசிநாதன் செவ்வாய் வந்து குரு பார்வையில இருக்கிறதுனால குருமங்கள யோகம் அப்படின்ற அமைப்பு இருக்கிறதுனால மேசராசி இப்ப வந்து விரய சனியில தான் இருக்கிறீங்க. கொஞ்சம் பணங்காசுகள் விரயமாகும். இன்னொன்னு 2ஆம் இடத்தை, ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கும்போது தனம், குடும்பம், வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம். பொருளாதார முன்னேற்றத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் தான். காசை வந்து, அதாவது வர்ற காசை பத்திரப்படுத்தி பார்த்து செலவு பண்ணக்கூடிய காலகட்டமா இது உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி உங்க ராசிநாதன் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து ராகுவோட சேர்றது கொஞ்சம் பிரச்சனையா இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறதுனால, குருமங்கள யோகம் இருக்கிறதுனால எதையும் சமாளிக்கக்கூடிய தன்மைகளா இப்ப நீங்க இருப்பீங்க. அதே மாதிரி 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறாரு. எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வந்து நல்லாவே இருக்கும். குரு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சிகள் பலிதமாகும், புகழ் உண்டாகும். இளைய சகோதர சகோதரிகளால் அனுகூலம், ஆதாயங்கள் உங்களுக்கு கண்டிப்பா உண்டாகும். அதே மாதிரி எழுத்துத்துறை, கவிதை, கட்டுரை, கலைத்துறையில இருக்கிறவங்க, விளையாட்டு துறையில இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல நல்லாவே இருக்கும். அவங்க எடுத்துக்கொண்ட முயற்சிகள் நல்லாவா இருக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு
உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. கேது பகவான் இருக்கிறதுனாலும் சுக்கிரன் வந்து அங்க போன மாசம் வரைக்கும் சுக்கிரன் இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் கம்மியா இருந்தது. இப்ப செவ்வாய் உங்க ராசிநாதனாகி பார்க்கறதுனால பிரச்சனை இல்லை. இன்னொன்னு புதன் உங்க ராசிக்கு 6ஆம் அதிபதி பார்க்கறதுனால சிறு சிறு பிள்ளைகளால சிறு சிறு கருத்து வேறுபாடுகள், மனக்குழப்பங்கள் இருக்கதான் செய்யும். பெருசா பாதிப்புகள் இருக்காது. அதே மாதிரி உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால வேலைகள்ல சிறு சிறு தொந்தரவுகள், பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். பார்த்து பொறுமையா கடந்து போறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறாரு. இது வரைக்கும் திருமணம் ஆகல, ரொம்ப நாளா வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், வரன் எதுவும் அமையலை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கறதா உங்களோட ராசிக்கு 7 பார்க்கும்போது திருமணங்கள் கைகூடக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்கும். அதே மாதிரி 9ஆம் இடத்தை உங்க ராசிக்கு 9ஆம் இடத்தை சனியும் பார்க்கிறாரு, குருவும் பார்க்கறதுனால தந்தைகளால சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும், கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஆனா அது குரு பார்வையினால அந்த கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் சரியாகக்கூடிய தன்மைகள்ல உங்களுக்கு அது கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு, செவ்வாய், சூரியன் 15 நாள் இருப்பாரு, புதன் 30 நாள் இருப்பாங்க. மூத்த சகோதரிகளால் கொஞ்சம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். இருந்து அதுக்கப்புறம் குரு பார்வையினால அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்குது. அதே மாதிரி இந்த உங்க வெளிநாடு போகணும்னா இப்ப 12ஆம் இடத்துக்கு சனி பகவான் இருக்கிறது ஒரு மைனஸ்னாலும் உச்ச சுக்கிரன் வந்து அங்க 12ஆம் இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு வெளிநாடு பயணங்கள், ரொம்ப நாளா வந்து வெளிநாட்டு வாய்ப்புகள் தேடிக்கிட்டு இருக்கேன், சரியா அமையல அப்படின்னா இந்த காலகட்டத்துல கண்டிப்பா வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமா பயன் தரும். அதே மாதிரி இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தாங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.